அலையாய் திரள்வாய். தலையை நிமிர்த்தி நடப்போம், ஒரு தலைவன் வழியில் நடப்போம். நல்ல சமத்துவத்தின் விதையை செல்லும் வழிகள் தோறும் விதைப்போம். பெரும் மாற்றத்தை நோக்கிய வீரமே இந்த நாட்டுக்கு தேவையடா. நல்ல பொது நல சாலைகள் போடவே மன உறுதியும் வேண்டுமடா. எழுவாய் தமிழா, அலையாய் திரள்வாய். படையும் திரண்டதொரு நடையும் நிமிர்ந்ததொரு சமத்துவத்தை படைக்க, மக்கள் உரிமை காக்க தேச உடைமை காக்க என் இளைய இனமே எழுக. எழுவாய் தமிழா. மரியாதைக்குரிய சென்னை மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் சேவியர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற வருகின்றார். இயக்கத்தின் தென்மண்டல செயலாளர் சுந்தர் அவர்கள். வாழ்க புரட்சி திலகம், வளர்க அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு நெல்லையிலே உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் தலைவன் ஆணையிட்டால் என்ன நடக்கும், எத்தனை கூட்டம் எப்படி வரும் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் அவைத்தலைவர் ஐயா செல்வராஜ் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாநில துணை பொதுச்செயலாளர் அண்ணன் எஸ்வி கணேசன் அவர்களே, மாநில கலைஞரணி செயலாளர் என்எம்எஸ் விவேகானந்தன் அவர்களே, மாநில தொழிற்சங்க தலைவர் ஆர் சுதாகர் அவர்களே, மாநில அமைப்புச் செயலாளர் ஆர் கே காளிதாசன் அவர்களே, நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் டிடிஎன் லாரன்ஸ் அவர்களே, நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் டிஆர் தங்கராஜ் அவர்களே, நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் எஸ்எஸ்ஆர் சுந்தரராஜ் அவர்களே, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசன் பொன்ராஜ் அவர்களே, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் என் சுரேஷ் பிரகாஷ் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வருகை இருந்திருக்கும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஏ நாராயணன் எம்எல்ஏ அவர்களே, அரசியல் ஆலோசகரும் எங்களது அன்னியுமான திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கரு நாகராஜன் அவர்களே, இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் திரு ஏஎன் சுந்தரேசன் அவர்களே, இயக்கத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் ஆர் ஜெயபிரகாஷ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரா மணிமாறன் அவர்களே, என் சண்முகசுந்தரம் அவர்களே, நிதிநிலைச் செயலாளர் திரு கே ரகுபதி அவர்களே, அரசியல் ஆலோசகர் பன்னீர்செல்வர் அவர்களே, மாநில இளைஞரணி செயலர் ஐசோக் தியாகோ அவர்களே, வழக்கறிஞர் செயலாளர் குமார் அவர்களே, ஹீமோன் கிறிஸ் மாநில மாணவரணி செயலர் அவர்களே, மதுரை மண்டல செயலர் ஈஸ்வரன் அவர்களே, சென்னை மண்டல செயலர் அன்பு சகோதரர் எம் ஏ சேவியர் அவர்களே, மாநில வழக்கறிஞர் இணை துணைச் செயலர் ஆர் ஐயா அவர்களே, மாநில இளைஞரணி துணைச் செயலர் மகாலிங்கம் அவர்களே, பிரான்சிஸ் அந்தோணிராஜ் அவர்களே, நிரஞ்சன் குமார் அவர்களே, செல்வன் அவர்களே, மகேஸ்வரா அவர்களே, தர்மராஜ் அவர்களே, மாநில தொழிற்சங்க செயலர் திரு அப்துல் நாசர் அவர்களே, கதிரேசன் அவர்களே, சிங்கம் வேலுச்சாமி அவர்களே, கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கும் தலைவர் மாநில தலைவர் கருணாகரன் பிரகலாதநாதன் அவர்களே, செயலாளர் கேவி சசிகுமார் அவர்களே, பொருளாளர் கே சைதலி அவர்களே, தலைமை நிலைச் செயலர் PSJ சாலமோன் அவர்களே,
பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்றிருக்கும் மாநில செயலாளர் திரு EK ராமச்சந்திரன் அவர்களே, அவைத்தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, துணைச் செயலாளர் சரத் சி டெஞ்சில் அவர்களே, வழக்கறிஞர் திரு முருகன் அவர்களே, விஜய் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் தனி செயலாளர் திரு சேதுராமன் அவர்களே, ஆட்டோ ஓட்டுநர் பிரிவு சூரியராஜன் அவர்களே, மோகன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், தொகுதி செயலாளர்களுக்கும், அனைத்து அணியினுடைய நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும், தலைவருடைய விசுவாசி அனைவருக்கும் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்பு என்ற முறையில் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் தலைவர் சொன்னது போல் அவர்கள் என்ன கருத்து சொல்ல போகிறார்கள்? முதலாக அவர் சொன்னது மாற்றம்தான். இதை இந்த தமிழகத்திலே தெளிவாக சொன்ன ஒரு தலைவர் மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், மாற்றத்தை ஏற்றுக்கொள்வர்கள் வெற்றி அடைவார்கள், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தோல்வி அடைவார்கள். மாற்றத்தை முன்கூண்டியே தீர்மானிப்பவர்கள் தான் வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நம் தலைவர் மாற்றத்தை முன்கூட்டியே தீர்மானித்து சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த மாற்றத்திற்கு உதவுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலரும் பல கருத்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அமைதியாக இருக்க மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். முதலாக சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், இவர் ஒரு அப்பழுக்கற்ற ஜனநாயகவாதி. தன் கட்சியிலும் ஆட்சியிலும் சிறப்பாக அந்த ஜனநாயக மனசாட்சிப்படி பாடுபட்டவர் என்று சொல்லலாம். இவருக்கு பிறகு வந்தவர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். நேர்மையானவர், எளிமையானவர், மக்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தவர், அதற்காக உழைத்தவர். ஆக கைத்தொழிலையும் வேளாண்மையையும் முன்னுக்கு கொண்டு வர பாடுபட்டவர். இவர் மறைவுக்கு பிறகு இடைக்கால பிரதமராக குல்ஜரில்லா நந்தா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர். அதன் பிறகு வந்தவர் தான் திருமதி இந்திரா காந்தி அம்மை அவர்கள். இவர் உறுதியானவர் தான், நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டவர் தான். ஆனாலும் இவர் தான் மட்டுமே ஆள வேண்டும் என்று ஒரு வெறி இவரிடத்தில் இருந்தது. அதனாலே மக்கள் பல துன்பங்களை அடைய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டிலே இருந்தது. இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தான் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மக்கள் விரோத செயலில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இவருக்கு பிறகு வந்தவர் மொரார்ஜி தேசாய். சிறப்பாக ஆட்சி செய்தாலும் கூட அவர் கட்சி குழப்பம் அவரை முழுமையாக ஆட்சி செய்ய விடவில்லை. இவருக்கு பிறகு வந்தவர் தான் சரண் சிங். அவர் ஒரு கோமாளித்தன பிரதமராக கருதப்பட்டாரே தவிர ஒரு சிறப்பு மிக்கவராக கருதப்படவில்லை. இவருக்கு பிறகு வந்தவர் தான் மீண்டும் இந்திரா காந்தி அவர்கள். அதன் பிறகு திரு ராஜீவ்காந்தி. யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு திரு ராஜீவ்காந்திக்கு கிடைத்தது. ஆனால் தன்னுடைய அனுபவமின்மையாலும் ஆடம்பர போக்காலும் நாட்டை வளப்படுத்துகிற அரிய வாய்ப்பை அவர் தவறவிட்டார் என்றே நாம் சொல்லலாம். அதன் பிறகு திரு ராஜீவ்காந்தி மீது மக்கள் வெறுப்படைந்து திரு VP சிங் அவர்களை தங்களுடைய சொந்த இரட்சகராக தேர்ந்தெடுத்து அவரை இந்திய நாட்டின் பிரதமராக கொண்டு வந்தார்கள். ஆனால் அவரோ துணை பிரதமர் தேவிலாலை அதை எதிர்கொண்டு அவருடைய நிலையை மட்டுமே நினைத்து கொண்டதனால் சரியாக ஆட்சி செய்ய முடியாமல் தமிழகத்தினுடைய சில தலைவர்களுடன் உதவியோடு இன்றைய ஜாதி மத மோதல்களுக்கு வித்திட்டவர் VP சிங் என்றே சொல்லலாம். அதேபோல் VP சிங் அவர் அங்கே இருக்க சகோதரர்கள் தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருக்கணும், வேறு எதுவும் ஏரியா அமைதியாக உட்காருங்க ஃபஸ்ட்டு, வித்திட்டவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி இந்த ஜாதி மத மோதலுக்கு காரணமாக இருந்தார் VP சிங் அவர்கள். VP சிங் அவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் சந்திரசேகர் அவர்கள். சந்திரசேகர் பிரதமர் அவரை தவிர வேறு எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் இருந்தார் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு வந்தவர் தான் நரசிம்மராவ் அவர்கள். நேர்மையானவர் தான். ஆனால் அவர் மகன்கள் செய்த தவறுகளாலும் அவர்கள் காங்கிரஸினுடைய நேரு குடும்ப பாசத்தால் அவர் மறைக்கப்பட்டார் என்றே நாம் சொல்லலாம். கட்சி கூட்டணியின் நிர்பந்தத்தால் அவர் ஆள முடியாத ஒரு நிலை இருந்தது. அவருக்கு பிறகு வந்தவர் தான் அடல்ஜி என்று அன்போடு அழைக்கப்படும் வாஜ்பாய் அவர்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாலும் அவரோட அறிவு என்னப்படி ஆற்றல் படி சிறப்பாக ஆட்சி செய்ய முடியவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதன் பிறகு வந்தவர் தான் இன்றைய பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஒரு சிறந்த படிப்பாளி, ஒரு பொருளாதார மேதை, தாழ்வுபட்டு கிடக்கும் இந்திய தேசத்தை
சர்வதேச அரங்கில் உயர்த்தி காட்டுவார் என்ற நம்பிக்கையில் நாம் எல்லாம் இருந்தோம். ஆனால் அவர் பதவி ஆசையாலோ சோனியாவின் அடிமைத்தனத்தாலோ இல்லை இந்திய தேசத்தின் மக்களினுடைய துரதிர்ஷ்டத்தாலோ எப்படி ஒருவர் ஆளக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இந்த காலத்திலும் வருங்காலத்திலும் சரித்திரத்தில் மிகப்பெரிய பதிவை ஏற்படுத்தி விட்டார். ஒருவேளை அவர் பதவியில் போட்டியில் இருந்ததில்லை, ஆனாலும் வருங்காலத்தில் அவர் போட்டியிட மாட்டார், போட்டியிட்டால் வெற்றி பெற மாட்டார், வெற்றி பெற்றார் பதவிக்கும் வரமாட்டார் என்பது தெளிவாகி உள்ள காரணத்தினால் இன்றைய வானிலே அடுத்த பிரதமர் யார் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே மதச்சார்பினை உடையவர்களும் காங்கிரஸ் நேசிப்பவர்களும் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று சொல்கிறார்கள். மதச்சார்பினை மாற்று கருத்து கொண்டவர்களும் இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியத்தை விரும்புபவர்களை சொல்லிக் கொள்வர்களும் அடுத்த பிரதமர் மோடி தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தேசிய கட்சிகளுடைய செயல்பாடு திருப்தி இல்லாத காரணத்தினால் மாநிலத்தினுடைய அந்தஸ்து வளர வேண்டும், மாநில கட்சிகளில் மாநிலத்திலிருந்து செல்பவர்கள் இங்கே இருக்கிற சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும், இங்குள்ள பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வரும் என்று மூன்றாவது அணி என்று ஒன்று உருவாகி உள்ள சூழ்நிலையில் அந்த அணிக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமை தாங்குவார் என்ற ஒரு நிலை கூட இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக இப்பொழுது களத்தில் இருப்பவர் ராகுல் காந்தியா